SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 மதுரை மண்டலம். போட்டி நடைபெறும் நாள் 2/3/2025. இடம் தியாகராசர் கல்லூரி, மதுரை. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக அரசு சார்பில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் அருகே உள்ள வெம்பூர், மேலக்கரந்தை உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 2700 ஏக்கர் விவசாய நிலங்களை சிப்காட் தொழிற்சாலை அமைக்க தமிழக அரசு கையகப்படுத்த உள்ளதாக அறிவித்தது. இதற்கு அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் பல்வேறு ஜனநாயக அமைப்பினர் இணைந்து தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய நிலம் எடுப்பதை உடனடியாக கைவிட வேண்டும், இல்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் வருகிற 28ஆம் தேதி எட்டயாபுரம் தாலுகா அலுவலகத்தில் வைத்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடத்தப்படும் கருத்து கேட்பு கூட்டத்தில் விவசாயிகள் தங்கள் ஒட்டுமொத்த எதிர்ப்பை தெரிவித்து வழிநடப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவித்தனர். 5 ஊர்களில் சேர்த்து 2800 ஏக்கர் சிப்காடுக்காக கையகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த முழுக்க 2800 ஏக்கரும் விவசாய நிலமாகும். இந்த விவசாய நிலத்தில் கையகப்படுத்தும் பட்சத்தில் 7 பண்ணக்குட்டைகள், 7 கம்மாய்கள், ஊர்ணிகள் என தூர்வாரி பராமரிப்பில் உள்ள நீர்நிலைகள் அனைத்தும் நாசமாகிவிடும். சுத்தமாக இருக்கின்ற எங்களுடைய கிராமம் மாசு கட்டுப்பாடு மூலியமாக கட்டிவிடும். குடிநீர் இல்லாமல் போய்விடும். நாங்கள் முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கின்ற எங்களுடைய கிராமம். ஆகவே சிப்காட் என்ற பெயரில் எங்கள் ஊரை சுடுகாடாக மாற்ற வேண்டாம் என்று தமிழக அரசை கண்டித்தும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் இப்பொழுது மனு கொடுக்க இருக்கின்றோம்.